ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்த 4 சிறுவர்கள் ஒரு வட மாநிலத்தவரை சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியான சம்பவமாக அமைந்திருக்கு. சென்னையிலிருந்து திருத்தணிக்கு மின்சார ரயில் மூலம் பயணம் செய்து கொண்டிருந்த மராட்டியத்தைச் சேர்ந்த சுராஜ் என்ற நபரை கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய இந்த 4 சிறுவர்கள் வெட்டியிருக்காங்க. அதாவது திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் ஏறின அந்த 4 சிறுவர்கள் சுராஜ் என்ற அந்த நபரை அறிவாளால காட்டி மிரட்டி இருக்காங்க. இதனால பயந்து போன சுராஜ் திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்கியிருக்காரு. ஆனா விடாம அவரை பின்தொடர்ந்து போய் சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டின சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்து ஆன்லைன் அதாவது இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. படுகாயமடைந்த சுராஜை அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜகவின் தலைவர் நைனா நாகேந்திரன் அப்படின்னு எல்லாருமே இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயது உள்ள 4 சிறுவர்களை தடுத்த சுராஜ் என்ற வடமாநில இளைஞரை சிறார்கள் அறிவாளால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளியை காண நெஞ்சம் பதறுகிறது. படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்கக்கேடானது. தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம்தான் மேலோங்குகிறது. அறிவாளால் தாக்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. வெறும் 17 வயது உள்ள சிறுவர்கள் கையில் போதைப் பொருளும் அறிவாளும் செல்லும் நிலைக்கு யார் பொறுப்பு? இந்த பொம்மை முதல்வர் தானே. மாநிலத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்துவிட்டு எத்தனை மேடை ஏறி என்ன பெருமை பேசி என்ன பயன் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே? கைது செய்யப்பட்டுள்ள சிறுவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும், இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க மூல காரணமான சட்ட ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப்பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அடுத்து பாமக தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இளைஞரை சரமாரியாக வெட்டிய சிறுவர்கள். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கு. சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற வடமாநில இளைஞரை திருத்தணி தொடர்வண்டி நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்த 4 சிறுவர்கள் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்ற தொழிலாளி சென்னையிலிருந்து திருத்தணிக்கு மின்சார தொடர்வண்டியில் பயணம் செய்திருக்கிறார். திருவாலங்காடு தொடர்வண்டி நிலையத்தில் அந்த தொடர்வண்டியில் ஏறிய 4 சிறுவர்கள் கஞ்சா போதையில் தங்களிடமிருந்த அறிவாளை எடுத்து அவரை வெட்டுவது போல மிரட்டியுள்ளனர். அதை அவர்களில் ஒருவன் காணொலியில் பதிவு செய்திருக்கிறான். இதனால் அச்சமடைந்த சுராஜ் அவர்களை தடுத்துவிட்டு திருத்தணி தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கியுள்ளார். ஆனால் அவரை விடாமல் துரத்தி சென்ற சிறுவர்கள் தொடர்வண்டி நிலையத்தில் வைத்து அந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி அதை காணொலியாக பதிவு செய்து இணையத்தில் பரவவிட்டுள்ளனர். படுகாயங்களுடன் மயங்கி கிடந்த இளைஞரை அங்குள்ள மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த நிகழ்வு குறித்த செய்தியை கேட்கும் போதே நெஞ்சம் பதறுகிறது, உடல் நடுங்குகிறது. பள்ளி செல்ல வேண்டிய வயதில் உள்ள சிறுவர்கள் கஞ்சா போதை கடுமையாகி பொதுமக்கள் முன்னிலையில் தொடர்வண்டியிலும் தொடர்வண்டி நிலையத்திலும் ஒருவரை அறிவாளால் வெட்டி படம் பிடித்து வெளியிட துணிகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமும் அதனால் ஏற்படும் தாக்கமும் எந்த அளவுக்கு பெருகியிருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடியும். இந்த சீரழிவுக்கு முழுக்க திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் கஞ்சா கலாச்சாரம் உச்சத்தை அடைந்தது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அதைத் தொடர்ந்து 28/7/2022 போதைப் பொருட்களில் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி எனது தலைமையில் போராட்டமும் நடத்தப்பட்டது. ஆனால் எந்த பயனும் இல்லை. தமிழ்நாட்டிற்கு ஆந்திராவிலிருந்துதான் அதிக அளவில் கஞ்சா கடத்தி வரப்படுகிறது என்பதால் எல்லையோர மாவட்டங்களில் அதன் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் அதை தடுக்க வேண்டும் என்றும் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது திருத்தணியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினேன். கடந்த வாரம் திருத்தணியில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயணத்தில் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணியும் இதே கருத்தை வலியுறுத்தினார். அடுத்த வாரத்திலேயே அதே திருத்தணியில் கஞ்சா போதையில் சிறுவர்கள் அட்டகாசம் செய்திருப்பதிலிருந்தே இந்த விஷயத்தில் திமுக அரசு எந்த அளவுக்கு செயலற்று கிடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துவிட்ட திமுக அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் படுதோல்வி அடைந்துவிட்டது. அதனால் பொது வெளிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமான திமுகவுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள். அடுத்து பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ரவுடிச திமுக ஆட்சியில் கொலைவெறியுடன் திரியும் சிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில தொழிலாளி ஒருவர் மீது 17 வயதுடைய 4 சிறுவர்கள் கஞ்சா போதையில் அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தி அதை ரீல்ஸாக படம் பிடித்து பதிவிட்டுள்ள சம்பவம் நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது. புத்தகப்பையை தூக்கி கொண்டு கனவுகளோடு கல்லூரிக்கு செல்ல வேண்டிய இளம் பருவத்தினர் பயங்கர ஆயுதங்களை கையில் ஏந்தி போதையில் இப்படி தடம் புரள்வதை பார்க்கையில் ஒருபுறம் வேதனையாகவும் மறுபுறம் பயமாகவும் உள்ளது. சக மனிதரை ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கியது மட்டுமின்றி அதை காணொளியாக படம் பிடித்து சிலாகிக்கும் அளவிற்கு சிறார்களின் மன ஆரோக்கியம் போதை பழக்கத்தில் சிதைந்து கிடப்பது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தானது. மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க களத்திற்கு வராமல் சினிமா பாணியில் காணொளி வெளியிடும் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சமூக வலைத்தளங்கள் வரை சந்தி சிரிக்கிறது. பார்த்தால் வெட்டுவேன், பேசினால் குத்துவேன், கண்டித்தால் கொலை செய்வேன் என்று சொல்லும் ரவுடிகளின் கூடாரமான திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததன் பாவத்தை தான் தற்போது தமிழகம் தாங்கி நிற்கிறது. அனைத்திற்கும் கூடிய விரைவில் ஒரு முடிவு கட்டப்படும், தமிழகம் மீட்கப்படும். அடுத்து தாவேகாவின் சார்பாக அறிக்கை என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். போதை மாநிலமாக மாறுகிறதா தமிழகம்? சீரழியும் சட்டம் ஒழுங்கு. திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு கடும் கண்டனம். சென்னை திருத்தணி மின்சார ரயிலில் போதையில் இருந்த 4 சிறுவர்கள் வடமாநில இளைஞர் ஒருவரை ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கி அதனை வீடியோவாக வெளியிட்டிருக்கும் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகிறது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது என்பதற்கு இச்சம்பவமே சாட்சி. பள்ளி மற்றும் கல்லூரி வாசல்கள் வரை போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பது நம் மாநிலத்தின் எதிர்கால தூண்களான இளைஞர்களை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்கிறது. போதையின் உச்சத்தில் அரங்கேறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் இன்று அன்றாட செய்திகளாக மாறிவிட்டன. ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்று முழங்கிய திமுக இன்று அதிகாரத்தில் இருந்தும் அதை தடுக்க தவறி வெறும் கண்துடைப்பு நாடகங்களை மட்டுமே நடத்தி வருகிறது. நிர்வாக திறமையின்மையால் பொதுவெளியில் பொதுமக்கள் அச்சமின்றி நடமாட முடியாத நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியுள்ளது. தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் இப்போக்கை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வரும் தேர்தலில் இதற்கு பொருத்தமான பாடத்தை போட்டுவார்கள்.